அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 2025 ஜூலை மாதம் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அந்த எக்ஸாம் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே. வழக்கமாக நம்ம கட் ஆஃப் வீடியோ கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்லாம் போட மாட்டோம். குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் போடுவோம். ஏன் அப்படின்னா நீங்கள் மெயின்ஸுக்கு தயாராகணும், யாரெல்லாம் இன்ஸ்டியூட்டுக்கு போய் தயாராகணும், யாரெல்லாம் நீங்களாக தயாராகணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக. பட் இருந்தாலும் இந்த குரூப் 4க்கு நம்ம இப்போ கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் போட போகிற காரணம் என்ன அப்படின்னா நிறைய ஃபேக் கட் ஆஃப்ஸ் அப்படின்றது யூடியூப்பில் சுற்றிக்கிட்டு இருக்கு. 170 போட்டால் கன்ஃபார்ம், 165 அப்படின்றது கட் ஆஃப் கன்ஃபார்ம், 165க்கு கம்மியாக போட்டிருக்கீங்களா உங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் நம்ம பார்த்து உலாவறதை பார்க்க முடியுது. இது நிறைய பேருக்கு நிறைய விதத்தில் மன உளைச்சலை உண்டு பண்ணுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம மாணவர்கள் அந்த விதத்தில் எந்த மாதிரியும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை நம்ம போடுறோம். இது வந்து 100% ரியலாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலை. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்மளுடைய கெஸ்ஸிங் வச்சு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேஃப் தான். ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் நல்லா எக்ஸாம் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு 100% ஷுவராக ஜாப் கிடைக்க போதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு 100% ஷுவராக ஜாப் கிடைக்கலனாலும் சரி, நீங்கள் நம்ம இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு உட்காந்து படிங்க அப்படின்றது தான். ஒரு 60 days தான், 2 months கிட்ட தான் நம்ம கையில் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு தடவை சிலபஸ் முடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ நல்லா உட்காந்து படிங்க, படித்து முடிச்சு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுங்கள், அதுக்கு மெயின்ஸுக்கு தயாராகிற வழியை பாருங்கள் அப்படின்றத சொல்லிட்டு இந்த விஷயத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். ஓகேங்களா? ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் அப்படின்றது எப்போ எந்த இடத்துல வரும் அப்படின்னா எந்த இடத்துல அதிகமான மாணவர்கள் அதிகமான ஸ்கோரில் நிற்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா 165 to 170 அப்படின்ற இடத்துல அதிகபட்ச மாணவர்கள், நல்லா படிக்கக்கூடிய அதிகபட்ச மாணவர்கள் இருந்த இடம் இந்த 165 to 170 அப்படின்றதுலாம். ஸோ கட் ஆஃப் இங்கே எப்போ போய் முடிஞ்சிச்சு, எந்த இடத்துல முடிஞ்சிச்சு அப்படின்னா 168 முடிஞ்சிச்சு. அதுவும் 168 பாதி பேருக்கு கிடைச்சிச்சு, பாதி பேருக்கு கிடைக்கல. ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்ற இடத்துல முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு கட் ஆஃப் அப்படின்றது எப்பயுமே இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த தடவை ஒருத்தவங்க எந்த இடத்துல அதிகமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒருத்தரால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும் ஒரு கொஷின் பேப்பரில் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து 82 83 நம்ம தமிழில் பார்க்குறோம். ஆனால் அவங்களும் வந்து தமிழில் 82 83 எடுக்கிற அளவுக்கு அதிகபட்ச டைம் எடுத்துக்கிட்டதுனால அவங்களால ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் மேத்ஸ்லையும் அதிகபட்சமாக அவங்களால கவர் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கும் ஆவரேஜான மார்க்கு கம்மியாயிருது. இங்கே தமிழ் நல்லா பண்ணவங்களுக்கு அங்கே மேத்ஸ் கம்மியாயிருது, ஜிஎஸ் கம்மியாயிருது. தமிழ் கொஞ்சம் ஓரளவு பண்ணவங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் மேத்ஸ்லையும் கொஞ்சம் அதிகமாயிடுது. ஸோ எல்லாரும் ஆவரேஜாக ஒரே இடத்துல தான் வந்து நிற்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஆவரேஜாக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு தமிழில் ஒரு 80 அப்படின்றது ஒருத்தரால் போட முடியும். மேத்ஸில் ஒரு 25 போட முடியும். ஆனால் அங்கே டைம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, ப்ரெஷர். அதே மாதிரி 25 போட முடியாது. அந்த ஒரு கொஷின் நிலளவை கொஷின் யாராலையும் போட முடியல, அது உண்மை. அதே போல ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குற வரைக்கும் மேக்ஸிமம் ஒருத்தரால 55 கொஷின்ஸ் அப்படின்றது போட முடியும். அப்போ மொத்தமாக நம்ம பார்க்கும்போது 55 56 57 அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. 5 6 7 8 2 10 15 157. அப்போ அந்த 157 கொஷின்ஸ் அப்படின்றது ஒருத்தரால் அதிகபட்சமாக போடக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இது வந்து இதுக்கு மேலே போட்டிருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் அப்படின்ற ஒருத்தரால் தான் இதுக்கு மேலே அந்த 160+ போட்டவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 7-8 கொஸ்டினாச்சும் என்ன பண்ண வந்திருக்கும். அதான் தெரியாமல் குத்துமதிப்பாக அடிச்சு விட்ட கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது அவங்களும் ஒத்துக்கணும். 160+ போட்டவங்களுக்கு தான் அது இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 150 போட்டவங்களுக்கும் அது வந்திருக்கும், கண்டிப்பாக வந்திருக்கும். ஒரு 4-5 கொஸ்டின் வந்திருக்கும், கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கும் அவங்களுக்கு. 160 போட்டவங்களுக்கு கொஞ்சம் நிறையா கெஸ்ஸிங்கில் போட்டது கரெக்டாக இருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். ஸோ எல்லாருக்குமே கெஸ்ஸிங்கில் போட்டது நிறையா வந்திருக்கும். ஸோ இதுதான் விஷயம். 155 அப்படின்றதே நம்ம ரொம்ப ரேராக தான் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். 155 அப்படின்றது ரொம்ப ரேராக தான் 155 அப்படின்றது பார்க்குறோம். இருந்தாலும் நிறைய மாணவர்கள் வந்து நிறைய ஒரிஜினல் மார்க்ஸ் சொல்கிறதில்ல. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 1000 மாணவர்கள் வச்சு நம்ம பார்க்கும்போது எவ்வளோ மார்க்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம பார்க்கும்போது ஆவரேஜாக நல்ல டாப்பர்ஸ் இன்ஸ்டியூட்டில் நடக்கிற டெஸ்ட்டில் எந்த இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, நல்ல இன்ஸ்டியூட்டில் நடக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாத்துலேயும் டாப்பர்ஸாக வரக்கூடியவங்க எல்லாராலையுமே இந்த ஒரு 150 ரேஞ்ச் அப்படின்ற இடத்துல தான் நிற்கிறாங்க அவங்களும். ஸோ இதை விட கம்மியாகவும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நேரம் சரியில்லாத ஒரு காரணத்தினால சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் ப்ரெஷர் ஆனதுனால இதை விட கம்மியாக போனவங்களும் நிறையா இருக்காங்க. ஸோ இந்த 150லேருந்து ஒரு +or-3 அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். ஸோ அந்த 147லேருந்து 153 இதுதான் வந்து அதிகபட்ச மாணவர்கள் இருக்கக்கூடிய இடம். 147லேருந்து 153 அப்படின்ற இந்த இடம் தான் நிறைய அதிகபட்ச மாணவர்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது. அதாவது இது எல்லாருமே எதை வச்சு சொல்கிறோம், நம்ம டாப்பராக இருக்கக்கூடியவங்க போட்டிருக்கக்கூடிய மார்க் அப்படின்றது இந்த மார்க்கில் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதுக்கு கம்மியாகவும் இருக்காங்க. அதுக்கான ரீசன் நம்ம சொல்லிட்டோம்.
அங்கே ஒரு சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகாத அப்படின்ற ஒரு இடத்துனால இதை விட கம்மியாக போடுவங்களும் இருக்காங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் டைம் ஒரு 165 to 170 எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த தடவை ஒரு 147 to 153 அப்படின்றதுல நிறைய மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. அப்போ இதைப்படி பார்க்குறப்ப 150 அப்படின்றது கட் ஆஃபாக வருமா லாஸ்ட் டைம் மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா இந்த 150 ரேஞ்சில் வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. பட் அதுக்கு வேகன்சிஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா வந்து இந்த தடவை வேகன்சிஸ் அப்படின்றது எந்த முறைக்குமே இல்லாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப லோவாக வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்மளால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஒரு 153 அப்படின்றது 153 பிளஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, அதாவது இந்த கீப்படி 153 பிளஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகபட்சம் இருக்கு அப்படின்றத சொல்லலாம். இன்னும் 100% ஷுவர் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா 155 யாரெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரேரா தான் கேள்விப்பட்டோம். இது வரைக்கும் 155 அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேரா தான் கேள்விப்பட்டோம். எல்லாரும் மார்க் வந்து சொல்லும்போது ஒரு கொஷின் 2 கொஷின் குறைச்சி தான் சொல்லுவாங்க. ஸோ தான் இந்த 153 அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். 155 போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100, ஏன்னா உங்களுக்கு பர்சனலாக தெரியும் இல்லையா, 100% ஜாப் அப்படின்றது கன்ஃபார்ம் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியும். நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, 155 போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து சேஃப் மார்க் அப்படின்றது சொல்கிறோம். கட் ஆஃப்னு சொல்ல சேஃப் மார்க், 100% சேஃப் மார்க் அப்படின்றது 155. இதை விட கம்மியாக தான் இருக்க போது. நான் இன்னும் சொல்லுவேன் 153 போட்டிருந்தாலும் நீங்கள் சேஃப் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவேன். இன்னும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னும் நம்மளால இதை கரெக்டாக ப்ரெடிக்ஷன் பண்ண முடியல அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்போ 147ல இருக்கவங்களுக்கு சான்சஸ் இல்லையா அப்படின்றதையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா என்ன ஆகுது உங்களுக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 15 கொஸ்டின் உங்களுக்கு என்ன வச்சிருக்காங்க, கிளைம் பண்றதுக்கு வச்சிருக்காங்க. 10 கொஸ்டின் ஆவரேஜா நம்மளே கிளைம் பண்றதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த 10 கொஸ்டின் பேப்பர்ஸை எப்படி வேணா மாற்றி விடும். நீங்கள் ஈஸியாக சொல்லலாம் 10 கொஷின் வந்துச்சுனாலும் எல்லாருக்கும் தானே வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அது அப்படி கிடையாது. இப்போ ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு விஷயத்துக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போமே. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுப்போமே. ஆப்ஷன் ஏவும் வரும், பியும் வரும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண போகிறாங்கன்னா, இந்த ஏ கொடுத்தவங்களுக்கு பி கிளைம் பண்ணி ஃபைனல் கீ வரும்போது இவங்களுக்கு ஒரு கொஷின் ப்ளஸ் அப்படின்றது ஆகும். ஆனால் இவங்களுக்கு என்ன ஆகாது, ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும். இவங்க 150 போட்டிருந்தாங்க அப்படின்னா இவங்க 150ல் அப்படியே இருப்பாங்க. இவங்க 149ல் இருந்தவங்களுக்கு ஒரு கொஷின் எக்ஸ்ட்ரா வந்து 150 அப்படின்றது வந்து நிற்கும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின்ஸ் நமக்கு கிளைம் பண்ணுறதுக்கு, 10க்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு வச்சிருக்கிறதுனால ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்றது எப்படி வேணால் மாறும். ஒரு 147ல் இருக்கவங்கள 155ல கொண்டு போய் கூட நிப்பாட்டும். 152ல இருக்கவங்கள 153ல மட்டுமே கொண்டு போய் கூட நிப்பாட்டும். ஸோ எப்படி வேணால் மாறலாம் அப்படின்றதுனால எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த 150 அப்படின்றது தான் ஆவரேஜ். இந்த 150 ஆவரேஜ், இந்த ஆவரேஜ் எதை வச்சு நம்ம சொல்கிறோம், அதாவது கட் ஆஃப் அப்படின்றது எப்பயுமே என்னன்னா கடைசியாக ஒருத்தர் என்ன போஸ்ட் எடுக்கிறாரோ அதுதான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ 150 அப்படின்ற ஆவரேஜான மார்க்கில் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கட் ஆஃப் அப்படின்றது எப்படி மாறப்போகுது அப்படின்னா நம்ம சொல்லிட்டோம் 153 போட்டவங்களுக்குமே நமக்கு நிறைய எக்கச்சக்க சான்சஸ் இருக்குது. 150 போட்டவங்களுக்குமே நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி டிசைட் ஆக போகுது அப்படின்னா வேகன்சிஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுது, ப்ளஸ் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் கிளைம் ஆக போகுது, உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் கிளைம் ஆக போகுது அப்படின்ற இதெல்லாம் வச்சு தான் மாறும். ஏன்னா கடைசி முறையே பார்த்தோம் 170 போட்ட ஒருத்தர் 170லே நின்னதையும் பார்த்ததுண்டு, 170 போட்ட ஒருத்தர் 173 போய் பிஓ எடுத்ததையும் பார்த்ததுண்டு போன எக்ஸாம்ல. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நமக்கு ஃபைனலாக மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால இப்போதைக்கு நீங்கள் 150 போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அருமையான ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். நீங்கள் இன்னும் டைப்பிங் வச்சுருந்தீங்க, உங்களுடைய கம்யூனல் கொஞ்சம் போது எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதுதான் நம்ம சொல்ல வந்த விஷயம். 155 போட்டுருவங்களுக்கு 100% கன்ஃபார்ம். 153 இருந்தீங்க அப்படின்னா 90% உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். 150 போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 50-50 கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம். 150னா 150 மட்டும் இல்லை, 150னா 147. இந்த 147 to 150ல் இருக்கவங்களுக்கு 50-50 அப்படின்றத சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு எத்தனை கொஷின் கிளைம் ஆக போகுது, வேகன்சி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுது, இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு டிசைட் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் சொல்ல முடியும். இந்த 145 to 150 இருக்கவங்களுக்கு அதுதான் மதில் மேல் பூனை மாதிரியான ஒரு இடம் தான் இந்த 145 to 150 அப்படின்ற ஒரு இடத்த நம்மளால் சொல்ல முடியுது. இதுதான் நமக்கு சொல்ல வந்த விஷயம். கரெக்டாக பேசியிருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்புகிறேன். ஸோ சேஃப் மார்க் அப்படின்றது இதுதான். 150 to 150 ப்ளஸ் போட்டிருந்தீங்க, 153லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்ல போகிறோம். ஸோ இதுதான் நம்ம சொல்ல வந்த விஷயம். எக்ஸாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எக்ஸாம் நல்லா பண்ணியிருந்தாலும் சரி, நல்லா பண்ணலைனாலும் சரி, 140 போட்டிருந்தாலும் சரி, 160 போட்டிருந்தாலும் சரி, இதை இப்போ நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதை நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு நமக்கு 3 மாதத்தில் ரிசல்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நடுவில் 2 மாதத்தில் நமக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வரப்போகுது. ஸோ குரூப் 2 ப்ரிலிம்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். நம்ம எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியுமோ அதிகமாக ஸ்கோர் பண்ணி குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 2A மெயின்ஸ், ஸோ அதுலேயும் வேகன்சிஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றதுனால நம்ம குரூப் 2, 2A 2 மெயின்ஸுமே எழுதணும் அப்படின்னா நம்ம அதிகபட்ச ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். டாப் 500 ரேங்க்ஸில் வரவங்க மட்டும்தான் நமக்கு குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 2A மெயின்ஸ் ரெண்டுமே எழுத முடியும்
முக்கியம் அப்படின்றதுனால ஸோ நல்லா ரொம்ப இறங்கி படிங்க. நம்மளால் கண்டிப்பாக 2 மெயின்ஸுமே எழுத முடியும். குரூப் 2லாம் நம்ம கிளியர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய சேலரி கிட்டத்தட்ட லெவல் 18 அப்படின்றப்போ கைக்கு ஒரு 60,000 கிட்ட வரப்போகுது அப்படின்றதுனால குரூப் 4 குரூப் 2 எல்லாம் ரொம்ப கம்மி தான், சேலரி 30,000 தான் வரப்போகுது. ஆனால் குரூப் 2 அடிச்சிங்க அப்படின்னா டபுள் த சேலரி, உங்களுக்கு 60,000 சேலரி வரப்போகுது அப்படின்றதுனால ஒரு ஆஃபீஸர் கேட்டகரியில் போவீங்க அப்படின்றதுனால ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு நல்லா படிங்க. குரூப் 2 மெயின்ஸ் நான் எழுத போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் படிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து போராடிட்டே இருங்க. வெற்றி அப்படின்றது நிச்சயம். இந்த குரூப் 4ல் எவ்வளோ மார்க்ஸ் போட்டிருந்தாலும் இதுதான் ஃபைனல் நிலவரம் அப்படின்றது நம்ம பார்த்த வரைக்கும் இந்த 145லேருந்து 150 வரைக்கும் மாணவர்கள் அதிகபட்ச நிலைமையில் இருக்காங்க அப்படின்றதுனால நம்ம இந்த பதிவு உங்களுக்கு விட்டுருக்கோம். ஸோ இதை தாண்டி கட் ஆஃப் வந்து 160 போகிறதுக்கான சான்சஸ்லாம் கிடையவே கிடையாது. 160லாம் வாய்ப்பே கிடையாது. ரொம்ப கம்மியாக போட்டிருப்பாங்க. போட்டவங்க ஒரு 200 பேர் அந்த ரேஞ்சில் தான் போட்டிருப்பாங்களே தவிர லாஸ்ட் டைம் பார்த்தி ஒரு 175 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 ரேங்க் வரைக்கும் வந்துச்சு. இந்த தடவையும் அதே மாதிரி ஒரு 155 அப்படின்றது ஒரு 500 பேர் 600 பேர் போட்டிருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்றதுனால இந்த கீப்படி இன்னும் ஃபைனல் கீப்படி இந்த 152 இருக்கவங்களுக்கும் நிறையா போக போகுது. ஸோ ஃபைனல் கீப்படி நம்ம கிளைம் பண்ணாலும் ஒரு 1000 பேர் தான் அந்த 155+ அப்படின்றது போட்டிருப்பாங்க. ஸோ கவலைப்படாமல் இதை விட்டுட்டு அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிங்க. தொடர்ந்து போராடிக்கிட்டே இருங்க. வெற்றி அப்படின்றது நிச்சயம். நம்ம வரக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிவிட்டு ஐயோ நம்ம ஒழுங்காக படிக்காமல் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்மளும் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணது உண்டு. அதெல்லாம் தாண்டி நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து படிங்க. வெற்றி அப்படின்றது நிச்சயம். நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.